ஒரு சோப்புடைய அட்வர்டைஸ்மெண்ட் இப்படியா போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட். அதாவது என்னவா, காலையில எழும்புனோடனே என்ன முதல்ல செய்யணுமோ அதை செய்யணும். காலையில குளிக்கணும், அதுக்காக ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்னு போட்டு கீழே அந்த சோப்புடைய விளம்பரம் போட்டிருந்தாங்க. அன்பனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு முதல்ல யாரை தேடுறோம், எதை தேடுறோம்? ஒரு டார்கெட் இருக்குதா? அந்த டார்கெட்டுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குதா? கடவுளுடைய அத்தாட்சி நீங்க வைக்கிற அந்த டார்கெட் மேல இருக்குதா? நம்மளா ஒன்று செய்யறதை விட கடவுள் நமக்கு காமிக்கிறத கரெக்டா செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு முறை ஒரு மன்னர், இங்கிலாந்து மன்னர், தன்னுடைய பிரஜைகளை பார்க்கறதுக்காக அவர் சில கிராமங்களுக்கு போனார். ஒரு கிராமத்துல போனா வயல்வெளியில யாருமே இல்லை, எல்லாம் காலியா இருக்குது. மன்னர் பார்த்தார், ஒரே ஒரு பெண் மட்டும் வேலை செஞ்சிட்டு இருந்தா. அந்த பெண்ணை பார்த்து கேட்டாரு, ஏம்மா எல்லாரையும் காணும், நீ மட்டும் தனியா வயல்ல வேலை செய்யற? அது சொல்லுச்சு, ஐயா சும்மா இருங்க ஐயா, இந்த மன்னர் ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு எல்லா கிராமத்து மக்களும் அவரை பார்க்கறதுக்காக போயிட்டாங்க. அப்ப இவரு கேட்டாரு ரொம்ப கோபமா, ஏமா நீ போல? அது சொல்லுச்சு, ஐயா மன்னர் இங்க வருவாரு போவாரு, மன்னருக்கு என் பிரச்சனை தெரியுமா? எனக்கு 3 பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு சோறு போடணும். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் போட்டேன்னா எனக்கு யாரையா காசு கொடுக்கறது? நான் என் பொழப்ப பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் ஐயா, என் பொழப்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். ராஜா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு தான் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து அந்த பெண்ணுடைய கையில கொடுத்து சொன்னாரா, நீ போய் உன் நண்பர்கள்ட்டெல்லாம் சொல்லு, நான் டைம் வேஸ்ட் பண்ணாம வேலை செஞ்சதுனால கடவுள் எனக்கு சன்மானம் கொடுத்தாருன்னு சொல்லு. உடனே அந்த அம்மா கேட்டுச்சா, ஐயா புண்ணியவானே நீங்க யாரு? நீ உன் நண்பர்கள்ட்ட 2வது சொல்லுமா, நீங்க எல்லாம் மன்னரை பார்க்க போனீங்க, மன்னர் என்ன பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்லினார். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேரு உலகத்துல அதை இதை சொல்லி இதெல்லாம் தேடி நிறைய டார்கெட் அது இதுன்னு வேலை செய்யறாங்க. இந்த வருஷம் நீங்க என்ன டார்கெட் வச்சிருக்கிறீங்க? அதை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? இன்னைக்கு காலையில எழும்புன உடனே என்ன யோசித்தீங்க? உங்க மனசுல என்னென்ன எண்ணங்கள் வந்துச்சு? பிரச்சனை நினைச்சீங்களா? சொல்யூஷன் நினைச்சீங்களா? டார்கெட்டை நினைச்சீங்களா? அதை நினைச்சு சோர்ந்து போனீங்களா? இல்லை இன்னைக்கு எழும்பி இன்னைக்கு ஜெயிப்பேன்னு சொல்லி சொன்னீங்களா? இதுக்கு எல்லாம் செய்யணும்னா ஒன்று செய்யணும். முதல்ல நம்மளை படைச்ச கடவுளை ஒவ்வொரு நாளும் தேடணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். கடவுள் கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கலாம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவர் நமக்காக ஏற்கனவே பிளான் பண்ண திட்டத்தை எல்லாம் டவுன்லோட் பண்ணுவார். அதை வாங்கி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இதன்படியே எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்டால் அதை அப்படியே கொடுத்துட போறாரு. நீங்க போய் ஹோட்டல்ல என்ன ஆர்டர் பண்றீங்களோ அதுதானே கிடைக்கும். கடவுள்கிட்ட நீங்க என்ன பிரேயர்ல பேசுறீங்களோ அதுதானே அவர் கொடுக்க போறாரு. ஸோ இந்த வருஷம் அவரை பார்ப்போம், அவரை தேடுவோம். சும்மா இந்த யூடியூப் ரீல்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் உட்காந்துக்கிட்டு ஷார்ட்ஸையும் ரீல்ஸையும் பார்த்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க சாமியோய். இந்த வருஷம் நீங்க முன்னேற வேண்டிய வருஷம், நீங்க ஜெயிக்க வேண்டிய வருஷம், உங்க டார்கெட் அச்சீவ் பண்ண வேண்டிய வருஷம். ஆகவே அவரை தேடுங்கள், மற்றவெல்லாம் கூற கொடுப்பார். God bless you. Have a wonderful day, wonderful year to you. Amen.